வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பிரபாஸ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள ராஜசாப் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பிரபாஸ் அவர்களுடைய தாத்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போறாரு. அதை நினைச்சு பாட்டி ரொம்ப வேதனையில் இருக்க, எப்படியாச்சும் தாத்தாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராரு. அப்படி வந்த இடத்துல அவர் தாத்தாவை கண்டுபிடிச்சாரா இல்லை வேற என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி பேய் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் ஹாரர் 1% கூட இல்லை, காமெடி ஒரு 10% தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ்ஸுமே இருக்குது, நெகட்டிவ்ஸுமே இருக்குது. ஆனால் நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பாசிட்டிவ்ஸை பார்த்துருவோம். இந்த படத்துடைய கதை ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் ஆரம்பிப்பாங்க, காமெடி பண்ணுறேங்கிற பேரில் கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இன்ட்ரோலுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. அந்த தாத்தாவுடைய ஃப்ளாஷ்பேக்லாம் ஆரம்பிக்கிறப்போ அந்த இடமெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரி லைன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் வேறு எதுவுமே சரியில்லைனாலும் அந்த ஸ்டோரியை பிடிச்சிக்கிட்டே ஆடியன்ஸ் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் ஹாஃபை டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சூப்பரான பாசிட்டிவ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஹிப்னோடைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு பேய் வந்துட்டு அவன் யோசிக்கிறத வச்சு அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அப்படி அவன் அதிலிருந்து வெளியே வரணும்னா அவன் என்ன மாதிரி யோசிக்கணுங்கிற அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. பட் அந்த ஹிப்னோடைஸ் கான்செப்டை ஏன் இந்த திரைப்படத்தில் வைக்கணும்? அந்த கான்செப்டை வச்சு தனியாகவே ஒரு படம் எடுக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அதை கொண்டு வந்து ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தில் வச்சதுனால ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் ஒரு கதைங்கிற மாதிரி தான் தனித்தனியாக தெரிஞ்சுது. பட் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஸ்டோரியும் செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த ஹிப்னோடைஸ் கான்செப்டும் தான் இந்த திரைப்படத்தை கொஞ்சமாக பார்க்க உதவிச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் சுத்தமாகவே பார்க்க முடியல. தேட்டர்லேருந்து எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு தான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முதல் நெகட்டிவ் என்னென்னா ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை நண்பர்களே. ஸோ அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, எதுக்கு காட்டுறாங்க, என்ன ஏது ஒரு வெங்காயமும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு அழகான கதை இருக்குது, ஆனால் கொஞ்சமாக தான் கதை இருக்குது. மற்ற இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பொண்ணுங்களை வச்சு நிரப்பி கிளாமர்லாம் காட்டி அதையவே தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீன் வந்தாவே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. அடுத்து கேரக்டர் டிசைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பிரபாஸ் அவருடைய கேரக்டர், அப்புறம் நம்ம சஞ்சய் தட் அவருடைய கேரக்டர், அப்புறம் பாட்டி கேரக்டர் ஒருத்தங்க வராங்க. இந்த 3 கேரக்டர் தான் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்கே தவிர மற்றவங்களாம் ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்னு ஒன்றுமே புரியாது. வருவாங்க, காமெடி பண்ணுவாங்க. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தால் கூட அவங்களெல்லாம் ரசிச்சிருக்கலாம். 1-2 இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆகுதே தவிர மற்ற இடத்துலலாம் ஒரு மாதிரி எதுக்குடா அந்த சீன்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, கதைக்கு வாங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ கேரக்டர் டிசைனிங்குமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான படமாக இது வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் படத்தில் போர் அடிச்சுதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி நேரம் போர் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம். அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ வந்துட்டு நம்ம போய் இப்போ தான் உட்காந்துருப்போம். அப்போ வந்துட்டு ஹீரோ இன்ட்ரோ சாங்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஆயிரும். ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு வர்றப்போ கூட கொஞ்சம் ஏதோ பரவாயில்லைங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வருவோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்கள், பயங்கரமான ஒரு போர் அடிக்குது. அந்த ஹிப்னோடைஸ் கான்செப்ட்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அது இல்லைன்னா படம் காலி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு பயங்கரமான நெகட்டிவ் வந்துட்டு இந்த படத்தினுடைய டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டியூரேஷன் எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க பண்ணுற தப்பே இதுதாங்க. ஒன்றுமே இல்லாத படத்துக்கெல்லாம் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக எடுக்கிறது தான் முக்கியமான தப்பே. இதே படம் ஒரு 2.25 மணி நேரத்தில் இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்சபிள் ஃபிலிமாக இருக்கும். இவங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பெரிய ஸ்டார் படம் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 3 ஹார்ஸ் அல்லது 2 ஹார்ஸ் 50 மினிட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ தான் நிறையா நேரம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அது வந்துட்டு இனிமேல் அது சூட் ஆகாது. ஒரு கண்டென்ட்டை நம்ம எடுத்து அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணாவே போதும், ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க. அதை விட்டுட்டு ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் 3 மணி நேரம் படம் எடுக்கிறேன், அதெல்லாம் வந்துட்டு சத்தியமாக இதுக்கு மேலே சூட் ஆகாது அப்படிங்கிறத உண்மை. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ட்ராபேக் இந்த திரைப்படத்துக்கு என்னென்னா கேஸ்டிங் தான். அதுவும் நம்ம பிரபாஸ் அவர்களை இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணாங்க பாருங்கள், சுத்தமாகவே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இது பிரபாஸ் அவர்களுக்கான ஒரு திரைப்படமே கிடையாது. அவருக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு நல்ல நல்ல திரைப்படங்கள் நடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம் அவர் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அவர் நடிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையெல்லாம் நடிச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் அவங்களுக்கு தான் செட் ஆகும் இந்த கான்செப்ட்லாம். உதாரணத்துக்கு இந்த தேஜா சாஜாலாம் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆக்டர்ஸ்க்கு செட் ஆகக்கூடிய படம் தான் இது. இந்த ஒரு படத்தில் பிரபாஸ் நடிச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா விஎஃப்எக்ஸுங்க. பார்க்க முடியல, பொம்மை படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆக்டர் நடிச்சிருக்காங்க, இவ்வளோ கோடிகள் போட்டு பட்ஜெட்லாம் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் கொஞ்சமாவது உருப்படியாக பண்ணணும்ல. ஸோ புதுசாக ஏதோ ஒரு விலங்கை காட்டுறீங்க, புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுறப்போ விஎஃப்எக்ஸ் அடி வாங்கினா பரவாயில்ல.
ஒன்றுமே இல்லை, ஒரு முதலே கரெக்டாக விஎஃப்எக்ஸ் பண்ணல, அது பொம்மை முதல்ல மாதிரி தெரியுது. அதெல்லாம் விடுங்க, ஒரு பூனை நடந்து வருது, ஒரு 2 செகண்ட் தான் அந்த பூனை நடந்து வருது, அதை பார்க்குறக்கு ஏதோ அனிமேஷன் படம் பார்க்குற ஃபீல் தான் கொடுக்குது அந்த பூனை. இவ்வளோ பெரிய ஆக்டரோட திரைப்படத்தில் இதெல்லாம் கூடவா ஒழுங்காக விஎஃப்எக்ஸ் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சுங்க அந்த விஎஃப்எக்ஸை பார்க்குறப்போ. ஸோ இந்த திரைப்படத்தில் விஎஃப்எக்ஸ் சரியில்லைன்னு சொல்லலாம், ஸ்க்ரீன் பிளே சரியில்லைன்னு சொல்லலாம், பயங்கரமாக லேக் ஆச்சு, போர் அடிச்சதுன்னு சொல்லலாம், கேஸ்டிங் சரியில்லை, அப்புறம் கேரக்டர் டிசைனிங்குமே சரியில்லை. இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருந்தாலுமே அந்த ஸ்டோரியை பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அப்படி தான் இந்த படத்தை எடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கு இன்னொரு பக்கபலமாக இருந்தது மியூசிக். நம்ம தமிழர்களுடைய மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் அப்பப்போ மாசாக வர்றதுனால மட்டும்தான் அந்த படத்தையே பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மியூசிக் மட்டும்தான், சாங்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. மேபி தெலுங்கு வெர்ஷன் நல்லா இருக்குமோ என்னமோ தெரில, பட் தமிழ் வெர்ஷன்லாம் சுத்தமாக அந்த 2 சாங்குமே நல்லா இல்லை. இன்ட்ரோ சாங்கும் நல்லா இல்லை, அந்த லவ் சாங்கும் நல்லா இல்லை. ஸோ பாகுபலிக்கு அப்புறமா நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு நிறையா திரைப்படங்கள் ஃப்ளாப் ஆச்சு. இந்த ஷாஹோ, ராதேஷாம, ஆதி புருஷு இதெல்லாம் பயங்கர ஃப்ளாப்பான ஒரு திரைப்படங்கள். இந்த மாதிரியான ட்ராக்ல இவர் ஏன் வராருன்னே தெரில. இந்த சலாரு, அப்புறம் இந்த கல்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக தான் ட்ரை பண்ணும். ஏன் இவர் இன்னும் இந்த சின்ன பசங்க நடிக்கக்கூடிய திரைப்படத்தோட கான்செப்ட்லாம் எடுத்து இவர் நடிக்கணும்னு ஏன் நினைக்கிறாருன்னே தெரில. அவருக்கு இருக்கிற மார்க்கெட் லெவலுக்கு நல்லா பெரிய திரைப்படங்கள், நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் சூஸ் பண்ணி நல்லா பயங்கரமான விஎஃப்எக்ஸோட சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவர். ஸோ அவர் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காருன்னு புரியலங்க. அப்புறம் நான் இன்னும் பயங்கரமாக காண்டான ஒரு இடம் எது அப்படின்னா, படம் முடிஞ்சக்கப்புறம் பார்ட் 2 வரப்போகுது அப்படின்ட்டு ராஜசாப் 2ன்னு போடுறாங்க. அதாவது இந்த படத்துலையே கதை கிடையாது. ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஹிப்னோடைஸ் அந்த டெக்னிக்கை தூக்கிட்டு வந்து 3 மணி நேரம் லேகோட ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இனி இது பார்ட் 2க்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா லீடு கொடுக்குறாங்க. அதாவது பார்ட் 2 கல்ச்சர்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு படத்தை ஒரே பாகத்தில் எடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப அதை 2 பாகமாக எடுத்தாங்கன்னா அது பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லலாம். இப்படி சம்மந்தமே இல்லாமல் எதையோ ஒன்று எடுக்க வேண்டியது, அப்புறம் அந்த படம் முடிகிறப்போ நான் பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட வேண்டியது கொடுமையாக இருக்குது பார்க்குறப்பவே. சரி, ஓகே நண்பர்களே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கதை இருக்குது, ஒரு புது கான்செப்ட் இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை, ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, விஎஃப்எக்ஸ் சரியில்லை, ஹாரர் இல்லை, காமெடி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு 1 டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னோட ரேட்டிங்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 10. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக ரேட்டிங்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்துலேருந்து நான் ரேட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாதான் 6க்கு மேலேயே கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த வருஷத்துலேருந்து இப்படி தான் கம்மியாக தான் நான் ரேட்டிங்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகே நண்பர்களே, நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.